हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, दिल से है खुदा में ख़त्मुल मुरसलीन, ख़त्मुल मुरसलीन। பில்லாஹிமினஷேத்தானிர் பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். கணியத்துக்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று 14 மார்ச் 2026 சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணி ஆகும். ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 ஆகும், 5 மணி ஆகும். நேயர்களே, இது ராகேகுதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருல் அமானிலிருந்து 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோடு இந்த தொடரின் முதலாவது எபிசோடாகும். இந்த முழு தொடரிலும் நாம் அல்லாஹ்வின் பண்புகளை குறித்தும் அதன் வெளிப்பாடு குறித்தும் கலந்துரையாடல் செய்ய இருக்கின்றோம். நேயர்களை நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகள் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். நாங்கள் ஸ்டூடியோவில் டிஸ்கஷன் செய்வதுடன் உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலை ஸ்டூடியோவில் இருக்கின்ற ஆலிம்கள் மூலமாக நாங்கள் கொடுப்போம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவே உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்கள் கொடுக்கப்பட்டுவிடும். நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாக எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ், இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளும் வசதிகளும் உள்ளன. நாங்கள் இங்கு வந்திருக்கின்ற ஆலிம்களை நான் உங்களுக்கு முதலில் அறிமுகம் செய்து வைக்கின்றேன். மதிப்புக்குரிய மௌலானா ஹமீது கௌசர் சாஹிப், மதிப்புக்குரிய கே தாரிக் அஹமத் சாஹிப் இந்த எபிசோடில் என்னுடன் கலந்துரையாடல் செய்வார்கள். இந்த இருவரையும் நல்வரவு கூறி வரவேற்கின்றேன். நேயர்களே, அல்லாஹ்வின் இருப்பு மற்றும் அவனுடைய பண்புகள் பற்றிய புரிதல் ஆகியவை ஈமானுக்கு அடிப்படையான விஷயமாகும். மனிதன் தன் படைப்பாளனை அவனது உண்மையான மகத்துவத்துடன் அடையாளம் கண்டு கொள்ளும் போது அவனுடைய வாழ்வின் போக்கை மாறிவிடுகின்றது. இறை பண்புகளை அடையாளம் கண்டு கொள்ளுதல் என்பது மார்க்க கொள்கையை உறுதிப்படுத்துவதுடன் மனிதனது ஒழுக்கங்களையும் ஆன்மீக முன்னேற்றங்களையும் மேம்படுத்தக்கூடியதாக உள்ளன. இன்று நான் நம்முடைய தொடர்பு நமது இறைவனை இன்னும் உறுதியாகும் வகையில் இறைவனுடைய பண்புகளை பற்றி நாம் கலந்துரையாடல் செய்வோம். இன்றைய முதல் கேள்வியை மதிப்புக்குரிய ஹமீது கௌசர் சாஹிபிடம் நான் கேட்கின்றேன். அல்லாஹ்வின் பண்புகளான அல் அஹது மற்றும் அல் வாஹிது என்பதன் பொருள் என்ன? திருக்குர்ஆனில் இதற்கு என்ன விளக்கம் கூறப்பட்டுள்ளது? ஜஸாக்குமுல்லா. பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய வருகையை நோக்கமாக கூறும்போது அதில் முக்கியமான ஒரு நோக்கம், எந்த வேலைக்காக இறைவன் அனுப்பி வைத்துள்ளான் என்றால், இறைவனிடத்திலும் இறைவனுக்கும் அவனது படைப்பினங்களுக்கும் இடையில் உள்ள விரிசலை அகற்றி களப்பற்ற தூய நேசத்தை உருவாக்க வேண்டும் என்பதாகும். அல்லாஹ்விடம் தொடர்பை உருவாக்குவதுதான் தமது வருகை நோக்கம் என்று ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறியிருக்கிறார்கள். அதற்கான மிகப்பெரிய வழிமுறை அல்லாஹ்வுடைய பண்புகளாகும். அதனுடைய புரிதல், அதனுடைய ஞானம் ஒரு மனிதனுக்குள் ஏற்பட வேண்டும். இல்லை என்றால் மனிதன் அந்த நிலையை அடைய முடியாது. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனுடைய பெயரே தெரியவில்லை என்றால் எப்படி சென்றடைய முடியும்? அல்லாஹ்வுடைய பண்புகள் ஏனென்றால்
அல்லாஹ்வை பற்றிய ஞானம் கிடைக்க வேண்டும், அவனுடைய நெருக்கம் கிடைக்க வேண்டும் என்பதே ஆகும். இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் திருக்குறளில் கூறும்போது வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபது ஊஹு பிஹாத், இது அல்லாவின் எல்லா பண்புகளாகும், இதற்காக நீங்கள் அல்லாஹ்விடம் துவா கேளுங்கள். திருக்குறானில் கூறப்பட்டுள்ள இந்த அனைத்து பண்புகளின் மூலமாக நீங்கள் அல்லாஹ்வை சென்றடையலாம். நீங்கள் கேட்ட கேள்வியில் குல் ஹுவல்லாஹு அஹது, அஹது என்றால் என்ன? ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃப்சீரை சகீரில் இதில் மொழியாக்கம் செய்யும் போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அன்னார் மூலமாக ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இந்த தூது செய்தி சென்றடையட்டும், நீங்கள் அறிவித்து விடுங்கள், எந்த அல்லாஹ்வை நான் அறிவேனோ, எந்த அல்லாஹ் மீது எனக்கு ஈமான் உள்ளதோ, எந்த இறைவனை நெருங்க நான் விரும்புகிறேனோ அவன் அகதாக இருக்கின்றான், அவன் தனித்தவனாவான், ஒருவனாவான். தனித்தவன் என்று ஏன் கூறப்படுகிறது என்றால், விஷயம் என்னவென்றால், திருக்குரான் 610 ஹிஜ்ரியில் இறங்கியதாக ஒரு வரலாற்றிலும் தெரிய வருகிறது. 610 ஆண்டுக்கு முன்பு இந்த பூமியில் வசித்த அநேகம் பேருக்கு அல்லாஹ் ஒருவன் என்று தெரியாது. அநேகம் பேருக்கு நான் ஒரு சில உதாரணங்களை கூறுகின்றேன். உதாரணமாக கிறிஸ்தவ மார்க்கம் உள்ளது. தந்தை, மகன், பரிசுத்த ஆவி, 3 கடவுள் கொள்கை. முக்கடவுள் கொள்கை, ஒருவன் என்று கூறுகிறார்கள், 3 என்று கூறுகிறார்கள். இவ்வளோ பெரிய கிறிஸ்துவ உலகு முக்கடவுள் கொள்கையை எப்படி நம்புகிறது என்றால், தந்தை, மகன், பரிசுத்த ஆவி என்று நம்புகிறது. இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரம்மா, விஷ்ணு, மகேஷ், இந்த 3ம் ஈஸ்வர், இறைவன் என்று கூறுகிறார்கள். ஆனால் 610 ஆண்டுக்கு பிறகு இஸ்லாம் வந்தது. அதற்கு முன்பு ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மசி அவர்கள் நேற்றைய குத்பாவிலும் அதற்கு முந்தைய குத்பாவிலும் மிகவும் விளக்கமாக தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக ஹஸ்ரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றி இருந்தார்கள் என்றும், இதற்காக அன்னார் தியாகங்கள் செய்தார்கள், சாபிகளும் எண்ணற்ற முறையில் தியாகங்கள் செய்தார்கள், ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக, வேறு எந்த நோக்கம் கிடையாது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இதற்கு ஒரு சில உதாரணங்களை கூறுகின்றேன். நேற்று ஹுசூர் அவர்கள் பல மக்கத்து மக்கள் எண்ணற்ற சிலைகளை வணங்கி வந்தார்கள். யூதர்களும் இருந்தார்கள். அதாவது இறைவனுடைய தனித்தவன் ஒருவன் என்ற பண்பே உலகுக்கு தெரியாமல் இருந்தது. 610ஆம் ஆண்டுக்கு பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, முஸ்லிம்களே, ஒவ்வொரு காலத்திலும் தோன்றக்கூடிய முஸ்லிம்களை இவ்வாறு அறிவித்து விடுங்கள், அல்லாஹ் அஹதாவான், ஒருவனாவான், அவன் தனித்தவனாவான், அவனுக்கு இணைகள் கிடையாது. இந்து மார்க்கமோ அல்லது கிறிஸ்தவ மார்க்கமோ அல்லது வேறு மார்க்கமோ கூறியது போன்று கிடையாது. இறைவன் தனித்தவனாவான். இதனுடைய விளக்கத்தை அடுத்து பார்ப்போம். எல்லா சண்டையுமே இந்த இறைவன் தனித்தவன் என்ற விஷயத்தில் தான் ஆரம்பிக்கின்றது. நேற்றைய குத்பாவில் ஹுசூர் உதாரணம் குறிப்பிட்டது போன்று ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையா பின் கலஃப் என்பவன் அவர்களுடைய எஜமானனாக இருந்தான். அன்னாரை துன்புறுத்தினான். லாத் மற்றும் முஸ்ஸா கடவுள் என்று கூறும்போது அவர் அகது என்று தான் கூறினார்கள். நான் ஏக இறைவனே, அல்லாஹ்வை மட்டும் நான் இறைவன் என்று நம்புகிறேன். அதற்காக எல்லா துன்பங்களையும் சகித்து கொண்டார்கள். நாம் இன்று பேசும்போது பிறகு அதே சூழ்நிலை தான் வந்திருக்கின்றது. அதே விஷயங்கள் தான், அதே சிந்தனைகள் தான். நேற்று ஹுசூர் கூறியது போன்று ஒவ்வொருவரும் தப்லீக் செய்ய வேண்டும்,
அல்லாஹ் ஒருவன் ஆவான் என்று, அவன் தனித்தவன் என்று, அவனுக்கு இணைகள் கிடையாது, அவன் மூன்றோ கிடையாது, அவன் தனித்தவன் ஆவான். இது முதல் விஷயமாகும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், வாஹித் என்ற விஷயத்தை பற்றி, பண்பு பெயரை பற்றி, இலாஹுக்கும் இலாகும் வாஹிது. வாஹித் என்றால் என்ற ஒருவன், தனிச்சிறப்பானவன், அவன் தனிச்சிறப்பானவன், ஒருவன். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை கிடையாது. பண்புகளில் இணை கிடையாது, அவனுடைய மகத்துவத்தில் இணையும் கிடையாது, ஆற்றலிலும் இணை கிடையாது. அவனது இந்த விஷயங்களில் அவனுக்கு இணை கிடையாது. அவன் தனித்தவனாவான். தனது பண்பில் தனிச்சிறப்பு பெற்றவன், ஏகனாவான். அவனுக்கு இணை கிடையாது, இணையற்றவன். இந்த காலத்தில் அல்லாஹ் திருக்குறான் விஷயத்தை கூறியிருக்கின்றான். அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் மன்னித்து விடுவான், ஷிர்க்கை மன்னிக்க மாட்டான் என்று கூறியிருக்கின்றான். மனிதன் தெரிந்தோ சில சமயம் தெரியாமலோ ஷிர்க் செய்து விடுகின்றான். உதாரணமாக, தேவை ஏற்படும் போது தேவையை அவன் இறைவனாக மனிதன் ஆக்கிக் கொள்கிறான், அல்லாஹ்வை மறந்து விடுகின்றான். இதற்கான உதாரணத்தை நான் குறிப்பிடுகின்றேன். ஒருவர் நோயாளியாக இருக்கிறார், டாக்டர் அவனுக்கு மருந்து கொடுக்கிறார், அந்த மருந்தே கடவுளாக நினைத்துக் கொள்கிறார் நோயாளி. அந்த நோயாளியுடைய சிந்தனையில், அதாவது குணப்படுத்தக்கூடியவன் இறைவன் என்பதே மறந்து போய் விடுகின்றது. இன்னொருவரை இறைவனுக்கு இணையாக ஆக்கிக் கொள்கிறார். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மேற்கோளை பார்ப்போம். முன்ஷி ஜஃபர் அஹ்மத் கபூர் தல்வி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முறை ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டது. அதிகமாக எழுதியதன் காரணமாக ஒரு டாக்டர் இதில் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறார் என்பது அறிய நேர்ந்தது. வாடகை கொடுத்து அவர் காதியானுக்கு அழைக்கப்பட்டார். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த டாக்டர் பார்த்தபோது, 2 நாட்களில் உங்களை நான் சரியாக்கி விடுவேன் என்று அந்த டாக்டர் கூறினார். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த கூற்றை கேட்டபோது வீட்டுக்குள் சென்றார்கள். நூருத்தீன் சாஹிப் அவர்களுக்கு பணத்தை கொடுத்து, இந்த நபர் மூலமாக நான் சிகிச்சை மேற்கொள்ள மாட்டேன், இவர் தன்னை இறைவனாக கருதி கொள்கிறார், அதாவது குணமளிப்பதில் தனித்தவனாக கருதி கொள்கிறார், இவருக்கு நீங்கள் அவருக்கு ஃபீஸை கொடுத்து விடுங்கள், அவரை திரும்ப அனுப்பி வைத்து விடுங்கள் என்று கூறினார்கள். இதில் உள்ள படிப்பினை என்னவென்றால், குணம் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் ஆவான். அவனது ஒரு பண்பு ஷாஃபி ஆகும், அவன் குணமளிக்கக்கூடியவன். ஒரு அந்த டாக்டரோ நானே குணமளிப்பேன் என்று வாதிக்கிறார். அல்லாஹ் இதை தடுத்திருக்கின்றான். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக இதை கூறியிருக்கிறார்கள், இது ஷிர்க் என்று. ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது கனவை பற்றி கூறுகிறார்கள். தஃப்சீர் கபீல் இருக்கின்றது, நான் கனவில் பேஷிமபுரா காதியானில் இருக்கிறேன், ஒரு படகில் பயணம் செய்து வருகிறேன், வழியில் புயல் உருவாகிறது, எனது கப்பலும் என்னுடன் இருக்கக்கூடியவர்களும் சிக்கிக்கொள்கிறோம். அங்கு ஒரு பாலம் கட்டப்பட்டிருக்கின்றது. பாலத்தை அடையும் போது ஒரு கை தண்ணீரில் வெளிப்பட்டு கொஞ்சம் பணத்தை கொடுக்கிறது. இங்கு ஒரு பீருடைய கபர் உள்ளது, அங்கு துவா செய்யுங்கள், உங்களது கப்பல் காப்பாற்றப்படும் என்று ஹுசூர் கூறுகிறார்கள். நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று மறுத்து விடுகிறேன். ஒருவர் எழுதி ஒரு சீட்டில் எழுதி காப்பாற்றுங்கள் எழுதி ஒருவர் போட்டிருக்கிறார். ஹுசூர் அவர்கள் அந்த சீட்டை எடுத்துக்கொள்கிறார்கள். இது ஷிர்க் ஆகும், நான் பீரிடம் எந்த உதவியும் கேட்க மாட்டோம் என்று. நான் அந்த சீட்டை எடுத்த உடனேயே அந்த பதற்றமான நிலை நீங்கி விடுகின்றது. இதுதான் ஷிர்க் ஆகும்.
இன்று பரிதாப நிலை என்னவென்றால் முஸ்லிம்களில் பெரும்பாலார் இந்த ஷிர்கில் மூழ்கியிருக்கிறார்கள். கபர்களுக்கு செல்கிறார்கள், சிலை கூட வணங்க செல்கிறார்கள். இந்த அனைத்தும் அல்லாஹ்வுடைய வாஹித் மற்றும் அஹத் என்ற பண்புகளை மறுக்கக்கூடியதாகும். அல்லாஹ்வுடைய பண்புகளை அடையாளம் கண்டு அவனை நெருங்காமல் இவர்கள் இருக்கிறார்கள். நமது துவா என்னவென்றால், அல்லாஹ் இவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்றும் அல்லாஹ்வுடைய அழகிய நட்பண்புகளை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதும் அதற்கேற்ப துவா செய்ய வேண்டும். அதன் மூலமாக துவா செய்ய வேண்டும். அவ்வாறு என்றால் அல்லாஹ் இவரது வாழ்வில் பரக்கத்தை வழங்குவான். ஜஸாக்குமுல்லா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு அடுத்த கேள்வியை தாரிக் அஹமத் சாஹிபிடம் கேட்கிறேன். அல்லாஹ்வின் முஜீப் என்னும் பண்பிற்கும் அடியார்களுக்கும் உள்ள தொடர்பு பற்றி விளக்கவும். ஜஸாக்குமுல்லா தாலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முஜீப் என்ற பண்பினுடைய பொருள் துவாக்களை கேட்கக்கூடியவன், ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்பதாகும். முஜீப் என்ற பண்பு அல்லாஹ்வுக்காக வரும்போது அல்லாஹ் மனிதனது துவாக்களை கேட்கக்கூடியவன், வழங்கக்கூடியவன் என்று பொருள்படும். அல்லாஹ்வுடைய பெரும் அருள் என்னவென்றால், ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ்வின் பண்புகள் அதனுடைய புரிதல் முஸ்லிம்களுக்கு கிடைத்தது, அறிவும் புரிதலும். இக்காலத்தில் அந்நியர்கள் மட்டுமின்றி முஸ்லிம்களும் கூட அல்லாஹ்வுடைய பல்வேறு பண்புகள் தற்காலத்தில் வேலை செய்யாது என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஹசரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி மஹதி மவுத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அவர்கள் அல்லாஹ்வின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஊழியத்தில் அல்லாஹ் பற்றிய ஞானத்தையும் சரியான புரிதலையும் வழிவகைகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இஸ்லாம் ஓர் உயிருள்ள இறைவனை பற்றி உலகிற்கு போதிக்கிறது. அவன் பேசக்கூடியவன், கேட்கக்கூடியவன் ஆவான். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலும் பல்வேறு முஸ்லீம்கள் ஐரோப்பிய கலாச்சாரத்திற்கு உட்பட்டு என்னுடைய முஜீபின் பண்பை மறுத்தார்கள். விதி அல்லாஹ் எழுதிவிட்டான், அதற்கேற்ப நடக்கும். துவா செய்வதால் மனிதனுக்கு எந்த ஒரு பயனும் ஏற்படாது என்று கூறினார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படிப்பட்ட சிந்தனைகளை கடுமையாக மறுத்தார்கள். பரக்காத்து துவா என்னும் பெயரில் ஒரு நூலை எழுதினார்கள். அதில் அல்லாஹ்வுடைய முஜீபு தாவாத், துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்பதை மிகச்சிறந்த முறையில் உலகுக்கு முன்னால் எடுத்து வைத்தார்கள். உண்மையில் இறை இருப்புக்கான ஆதாரத்தில் முக்கியமான ஆதாரம் அல்லாஹ் முஜீபு தாவா, துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்பதாகும். திருக்குரானில் அல்லாஹ்வுடைய பண்புகள் இறை இருப்புக்கான சான்றுகளாக அல்லாஹ் எடுத்து வைத்திருக்கின்றான். திருக்குரானில் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அல்லாஹ் கூறுகின்றான், அம்மா யுஜீபு இதா தாஹு வயக்ஷிஃபு சுஅன் வயஜஅலுக்கும் குலஃபா அல் அர்தி வயிலாஹும்மா அல்லாஹி கலீலம் மா தஸக்கரூன். துன்பத்தில் துவா செய்யக்கூடியவருடைய துவாவை யார் கேட்கின்றார்? அல்லாஹ்வை தவிர. துவா செய்யும் போது அல்லாஹ் அவரது துன்பத்தை நீக்குகின்றான், அவரை இந்த உலகத்தில் பிரதிநிதியாக ஆக்குகின்றான். அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேறு கடவுள் உண்டா என்று அல்லாஹ் கேள்வி கேட்டிருக்கின்றான். உலகில் மற்ற மார்க்கங்களை பார்க்கும்போது பல்வேறு பொருட்களை அவர் வணங்குகிறார்கள், துவா கேட்கிறார்கள். அந்த பொருட்கள் துவாக்களை ஏற்றுக்கொள்ளும் என்று அந்த பொருட்கள் வாதித்திருக்கின்றனவா? மனிதன் எல்லா பொருளுக்கு முன்னால் அவன் துவா செய்கின்றான். ஆனால் எந்த பொருளை அவன் வணங்குகிறானோ அந்த பொருள் நான் உனது துவாவை கேட்கிறேன், ஏற்றுக்கொள்வேன் என்று கூறியிருக்கிறதா? யாரும் இவ்வாறு வாதித்தது கிடையாது. ஆனால் திருக்குறான் எல்லாம் வாதித்திருக்கின்றான்.
அல்லாஹ் துவாக்களை கேட்கின்றான். அல்லாஹ்வை தவிர வேறு எந்த கடவுளும் கிடையாது. மனித துவாக்களை கேட்கக்கூடியது வழங்கக்கூடியது ஒன்றும் கிடையாது. இது இறையிருப்புக்கான மிகப்பெரிய சான்றாகும். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முழு உலகிற்கும் அடையாளத்திற்காக அறைகூல் விடுத்தார்கள். உயிருள்ள இறைவனுடைய உயிருள்ள அடையாளத்தை காண விரும்பினால் காதியானுக்கு வாருங்கள், உயிருள்ள இறைவனுடைய உயிருள்ள அடையாளத்தை காட்டுகிறேன் என்று கூறினார்கள். ஆதியானில் இருந்தவர்கள் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து முழு உலகிற்கும் நீங்கள் அறைகூல் விடுக்கிறீர்கள், சேலஞ்ச் கொடுக்கிறீர்கள், நாங்கள் உங்களது பக்கத்தில் இருக்கிறோம், நாங்கள் அந்த அடையாளங்களை பார்ப்பதற்கு அதிக உரிமை கொண்டவர்களாக இருக்கிறோம், எங்களுக்கு காட்டுங்கள் என்று கேட்டார்கள். முஜீபு தாவாத், துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்ற வகையில் அன்னார் துவா செய்தார்கள். நீங்கள் ஹோஷியார்புக்கு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கோரியிருந்தான். ஹோஷியார்புக்கு சென்றார்கள். அங்கு 40 நாட்கள் வரை அல்லாஹ்விடம் துவா கேட்டார்கள். காதியானில் இருக்கக்கூடியவர்கள் துவா அடையாளம் கேட்கிறார்கள், துவா செய்தார்கள். அங்கு முஸ்லீமோது பற்றிய முன்னறிவிப்பு கிடைத்தது. 20 பிப்ரவரி அன்று அதனுடைய பின்னணியை பற்றி நாம் பேசி வருகிறோம். ஒரு நீண்ட முன்னறிவிப்பாகும். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துவாவின் கனிகளாகும். அல்லாஹ் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நற்செய்தி உள்ள பிள்ளைகளை வழங்குவான். காதியானில் இருந்தவாறு 52 அஹ்மதிய ஜமாத்துடைய பாதுகாப்பார். அல்லாஹ் எவ்வாறு மனிதனுக்கு வழங்குகிறான் என்பதை இந்த காதியான் மக்கள் கண்டார்கள். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் ஜமாத் நாள்தோறும் முன்னேறி கொண்டிருந்தது. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துவாக்களை அல்லாஹ் இவ்வாறு ஏற்றுக்கொண்டான். இன்று நாம் ரமலான் என்னும் அருளுக்குரிய மாதத்தில் நாம் இருக்கின்றோம். திருக்குரானில் ரமலானுடைய சிறப்பை பற்றி கூறும்போது திருக்குரான் இறங்குதல் பற்றி பல்வேறு கட்டளைகளை சூரா பக்ராவில் அல்லாஹ் கூறியுள்ள போது அதில் வைதா சாலக இபாதி அன்னி ஃபைனி கரீபு உஜிபு தாவதா இதா தானி ஃபல் யஸ்தஜீபுலி வலியுபினபி என்று கூறியிருக்கின்றான். ரமலானுடைய அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி மனிதனுக்கு சிந்திப்பதற்கு குறிப்பான நேரம் கிடைக்கின்றது, துவா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. மனிதன் என்னை பற்றி கேட்டால் நான் மனிதனுக்கு அருகில் இருக்கின்றேன், துவா செய்யக்கூடியவருடைய துவாக்களை நான் கேட்கின்றேன். ஆனால் நிபந்தனை என்னவென்றால் ஃபல் யஸ்தஜீபுலி, மனிதன் எனது கட்டளைகளை பேணி நடக்க வேண்டும், வல் யுமினுபி, என் மீது முழுமையான நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த நிபந்தனையுடன் மனிதன் அல்லாஹ்விடம் துவா கேட்கும்போது அல்லாஹ் கண்டிப்பாக அவனுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்கின்றான். பிறகு துவா செய்யக்கூடிய வழிமுறையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்ற வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதுஊ பிஹா, அல்லாஹ்வுடைய பல்வேறு நட்பண்புகள் பெயர்கள் உள்ளன, அதை கூறி அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும். உதாரணமாக ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கும்போது அல்லாஹ்வுடைய ஷாஃபி என்னும் பண்பை கேட்டு துவா அதில் சிந்தித்து அதை எடுத்துரைத்து அல்லாஹ்விடம் நோயிலிருந்து துவா கேட்க வேண்டும். அதே போன்று ஒருவன் பாவ மன்னிப்பிற்காக விண்ணப்பம் வைக்கும்போது வேண்டும்போது கஃபூர் என்று அல்லாஹ்வுடைய பண்பை எடுத்து கூற வேண்டும். அதை எடுத்து கூறி அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும். துவாக்களை கேட்கக்கூடியவன் என்ற பண்பில் இறைவன் மனிதன் அதிகமாக நேசிக்கிறான் என்பதையும் உறுதிப்படுத்துகின்றது. குல்மா யபாவு ரப்புக்கும் அவுலா துவாவுக்கும், உங்களுடைய துவாக்களுக்கு இறைவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. மனிதனை நேசிக்கின்றான், மனித துவாக்களை ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றான், தனது வளங்களை அருள்களை மனிதனுக்கு வழங்க விரும்புகின்றான். ஆகவே துவா எனும் அருளை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை பார்க்கும்போது அன்னாரது வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் அன்னாரது துவாக்களை ஏற்றுக்கொண்ட காட்சியை நாம் காண்கின்றோம். ஒரு சாபி துஃபைல் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர் தௌஸ் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர். மக்கா வந்தபோது மக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேச்சை கேட்கக்கூடியது. அவர் மாந்திரிகர் ஆவார். அவர் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். தந்தை மகனை விட்டு பிரித்து விடுவார், கணவன் மனைவிக்கிடையே பிரிவை ஏற்படுத்தி விடுவார், அவரது பேச்சை கேட்கக்கூடாது என்று கூறினார்கள்.
இவர் கவிஞராகவும் இருந்தார், புத்திசாலியும் இருந்தார். இவர் தமது காதில் பஞ்சை வைத்துவிட்டு பஞ்சை வைத்து அடைத்து கொண்டு காபத்துல்லா சென்றார். அங்கு முகமது சலாசம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள், ஓதிக்கொண்டிருந்தார்கள். நான் புத்திசாலியாவேன், நான் சரி தவறை நான் அறிந்து கொள்ளக்கூடியவனாவேன் என்று தமது காதில் அடைத்து வைத்த பஞ்சை எடுத்து விட்டார். திருக்குரான் திலாவத்தை கேட்டபோது அவருக்கு அசாதாரண மாற்றம் ஏற்பட்டது. அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் சென்றார்கள், பைய செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் திரும்பி சென்றபோது தனது தந்தைக்கும் இஸ்லாத்துடைய தூதை செய்தி எடுத்து கூறினார்கள். தனது மகனுடைய தகுதியை பற்றி அவர் புரிந்து வைத்திருந்தார், ஏற்றுக்கொண்டார். மனைவிக்கு அவர் தப்லீக் செய்யும்போது அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த சமுதாயத்துடைய தலைவராக இருந்தார். அந்த சமுதாயத்து மக்கள் மறுத்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனது சமுதாயத்துடைய அழிவிற்காக துவா செய்யுமாறு விண்ணப்பம் வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ மக்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், ரஹ்மத்துல் ஆலமீனாக இருந்தார்கள். நான் இந்த துவா செய்ய முடியாது, ஆனால் உனது சமுதாயத்து மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று துவா செய்ய, அல்லாஹ் வழிகாட்ட வேண்டும் துவா செய்வேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் எந்த ஒரு துவாவை ஏற்றுக்கொண்டான் என்றால், அதற்கு பிறகு எந்த சாபி பற்றி நான் குறிப்பிட்டு, அந்த சாபியுடைய தப்லீகினால் அந்த சமுதாயத்திலிருந்து 70 குடும்பங்கள் இஸ்லாத்தின் மடியில் வந்து விழுந்தன. அதில் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஆவார்கள். அவர்கள் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் நமக்கு கிடைத்துள்ளன. இது துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு அடையாளமாகும். தற்காலத்தை பற்றி பேசுவோம் என்றால் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு காட்சியை பார்ப்போம். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் இந்தியாவில் பிளேக் நோய் பரவியது. அல்லாஹ் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்ஹாம் மூலமாக இன்னி ஹாஃபிஸ் குல்லமன் ஃபித்தார், முகமது வீட்டின் 4 சுவருக்குள் இருப்பவர் பாதுகாக்கப்படுவார் என்று கூறியிருந்தான். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய 3வது மகன் மிர்சா ஷரீஃப் அஹ்மத் சாஹிப் அவர்கள் கடுமையாக நோயுற்றார்கள். அந்த காய்ச்சல் அதிகரித்து கொண்டே சென்றது, கொதித்து கொண்டிருந்தது. உடல் மிகவும் துடித்து கொண்டிருந்தார்கள், மயங்கி விட்டார்கள். அந்நேரத்தில் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கவலை ஏற்பட்டது. மரணத்தை விட்டு மனிதன் தப்பிக்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட முன்னறிப்பு கூறப்பட்டிருக்கின்ற நிலையில் எனது வீட்டிலே எனது மகன் இறந்து விட்டால் மக்களுக்கு சரியான வழியிலிருந்து விலகி விடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அன்னார் தொழ ஆரம்பித்தார்கள். மிக முறுக்கத்துடன் மன்றாடுதலுடன் துவா செய்தார்கள். 3வது ரக்கத்தில் இருக்கும்போது அல்லாஹ் கஷ்ஃப் நிலையில் அன்னாரது மகன் உடல்நலம் உடல்நலி தேறி அமர்ந்து விட்டதாக கண்டார்கள். 4 ரக்கத்தை முடித்துவிட்டு தன் மகனிடம் சென்றார்கள். அது மிர்சா ஷரீஃப் அஹ்மத் சாஹிப் அவரிடம். அவர் முற்றிலும் குணமாகி உட்கார்ந்து விட்டார். குடிக்க தண்ணீர் கேட்டார். பாருங்கள், துவாவுடைய தாக்கத்தை பாருங்கள். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறும்போது, உண்மை என்னவென்றால் நமது இறைவனை துவாக்களின் மூலமாக தான் அறியப்படுகின்றான். உதுவோனி, நீங்கள் துவா செய்யுங்கள், என்னிடம் கேளுங்கள், அஸ்தஜிப் லக்கும், நான் உங்கள் துவாக்களை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுகின்றான். அல்லாஹ் தமது அடியார்களிடம் மிக நுட்பமான நடைமுறையும் இருக்கின்றது. ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பற்றி கூறினேன். கபூர்தல்லாவிலிருந்து முன்ஷி ஜஃபர் அஹ்மத் சாஹிப், ஹஸரத் முன்ஷி அருடா சாஹிப், இந்த இருவரும் காதியான் வந்தபோது ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தோழமையிலிருந்து பயன்பெற்று புறப்படுவதற்கு முன்பு, ஹுசூர், கடுமையான வெப்பம் இருக்கின்றது, மழை பெய்ய வேண்டும், துவா செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். முன்ஷி அருடா கான் சாஹிப் அவர்கள், ஹுசூர், துவா செய்யுங்கள், எந்த அளவு மழை பெய்ய வேண்டும் என்றால் மேலேயும் தண்ணீர் இருக்க வேண்டும், கீழேயும் தண்ணீர் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தீர்த்தவாறு மேலேயும் கீழேயும் தண்ணீர் இருக்க வேண்டுமா என்று கேட்டார்கள். முன்ஷி ஜஃபர் அஹ்மத் சாஹிப் அவர்கள், எனக்கு இந்த துவா வேண்டாம் என்று கூறிய போது அன்னார் சிரித்தார்கள். 2 பேரும் வண்டிகள் சென்று கொண்டிருக்கும் போது, பட்டாள கரைகள் சென்று கொண்டிருக்கும் போது, குதிரை வண்டிகள், திடீரென்று ஒரு மேகம் வந்தது, வானம் பரவிவிட்டது, கடுமையான மழை பெய்ய ஆரம்பித்தது. எந்த அளவு மழை பெய்தது என்றால் பாதைக்கு ஓரங்களில் உள்ள ஓடைகள் நிறைந்து விட்டன.
இந்த குதிரை வண்டி ஒரு கல்லில் மோதி இருவரும் கீழே விழுந்து விட்டார்கள். முன்ஷி அரோடா சாஹிப் அவர்கள் ஓடையில் விழுந்து விட்டார்கள். முன்ஷி ஜஃபர் சாஹிப் அவர்கள் உயரமான இடத்தில் விழுந்தார்கள். முன்ஷி ஜஃபர் சாஹிப் அவர்கள் அரோடா சாஹிப் அவர்களை எழுந்து சென்றபோது, இன்னும் மேலையும் கீழையும் தண்ணீர் வேண்டும் என்று இன்னும் துவா செய்ய வையுங்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ் தனது அடியார்களுடன் எவ்வளவு நுட்பமான முறையில் அவன் நடந்து கொள்கிறான் என்று பாருங்கள். அவர்களது துவாக்களுடைய ஒவ்வொரு சொல்லையும் அப்படியே நிறைவேற்றுகின்றான். நாம் ரம்லானுடைய மாதத்தை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். இது கடைசி 10 நாட்களாகும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த 10 என்ன துவா செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அன்னார் கூறினார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹ்வே, நீ மன்னிக்கக்கூடியவனாவாய், மன்னிப்பது உனக்கு நீ மன்னிப்பது விரும்புகின்றாய், எங்களை மன்னிப்பாயாக. ஆகவே இந்த நாட்களில் குறிப்பாக துவாக்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவாவை மீண்டும் மீண்டும் நாம் செய்ய வேண்டும். ஜஸாக்குமுல்லா. நேயர்களே, ஒரு டெலிஃபோன் காலர் இணைந்திருக்கிறார். அவரது கேள்வியை கேட்போம். நேபாளிலிருந்து சமீன் அஹமத் சாஹிப் அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். நாம் அவரது கேள்வியை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் சமீன் சாஹிப். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லா. மொழி சாஹிப், அனைத்து நேயர்களுக்கும் காதியான் வாசிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. சூரத்துல் காஃபிரில் அல்லாஹ் கூறும்போது, உமா துவாவுல் காஃபிரூன இல்லா பி தலால், இந்த வசனத்தின் பொருள் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறுவதா? இது பற்றி விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் எனது கேள்வி. ஹமீத் கௌசர் சாஹிப் அவர்களிடம் சுருக்கமாக இதற்கான பதிலை கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். முந்தைய வசனங்களை படித்தால் தெளிவு கிடைத்துவிடும். இது நரகத்தை பற்றி கூறப்படுகின்றது. நரகத்தில் மக்கள் போடப்படும் போது இவ்வாறு துவா செய்வார்கள். அவர்கள், நான் காஃபிர்களுடைய துவாக்களை கேட்க மாட்டேன் என்று அல்லாஹ் கூறுவான். இது முஸ்லீம் அல்லாதவர்களை பற்றி பேச்சு கிடையாது, காஃபிர்களை பற்றி பேச்சாகும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த நிபந்தனைகள் முழுமையடையாத வரை அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. இது நரகத்தை பற்றி உள்ள பேச்சு. ஹதீஸில் தெளிவாக வருகிறது, நரகம் ஒரு ஹாஸ்பிட்டலை போன்றாகும். அங்கு ஆன்மீக நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கப்படுகின்றது. அந்த சிகிச்சை முழுமையடையும் போது அதற்கு பிறகு ஒரு காலம், எப்படிப்பட்ட காலம் வரும் என்றால், நரகத்தில் எந்த ஒரு நபரும் இருக்க மாட்டார்கள். தென்றல் காற்று அதனுடைய கதவுகளை தட்டி கொண்டிருக்கும், அசைத்து கொண்டிருக்கும் என்று ஹதீஸ் வருகிறது. காஃபிர்கள் எதுவாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறுவது கிடையாது. நம்முடைய வரலாற்றிலும் திருக்குறளிலும் பார்க்கும்போது இவர்கள் நல்ல எண்ணத்துடன் துவா செய்தார்களோ அல்லாஹ் அவர்கள் துவாக்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். உதாரணமாக அபுஜஹில் பதர் போருக்கு செல்லும்போது காபத்துல்லாவுக்கு சென்று, இஸ்லாமிய மார்க்கம் உண்மை என்றால் அதற்கு உதவி செய்வாயாக, அது பொய் என்றால் அதை அழித்து விடுவாயாக, எங்கள் மீது கற்களுடைய மலையை பொழிந்துவிடு என்று துவா செய்தான். அல்லாஹ்வுடைய துவாவை ஏற்றுக்கொண்டான். உண்மையான மார்க்கமாகிய இஸ்லாத்தை அல்லாஹ் உதவி செய்தான். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கையளவு மணலை எறிந்தார்கள். அந்த அனைத்தும் அவர்களது அழிவுக்கான, காஃபிர்களுடைய அழிவுக்கு காரணமாக ஆகியது. உண்மையான நீயத்துடன் ஒருவர் துவா செய்தால் அல்லாஹ் அவர் துவாவை ஏற்றுக்கொள்கின்றான். குறிப்பாக ஒருவர் நேர்வழிக்காக துவா கேட்கும்போது அல்லாஹ் அவர் துவாவை ஏற்றுக்கொள்கின்றான். இது நீங்கள் கேள்வி கேட்டது நரகத்தில் பேசக்கூடிய பேச்சாகும், விஷயமாகும். ஒரு நோயாளி அதிலிருந்து சிகிச்சை பெறாதவரை அல்லாஹ் ஒரு துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதாவது நரகத்தினுடைய வாயிற்காவல ஒருவர் தான் அவர் ஆலோசனை கொடுப்பார், துவா செய்யுங்கள் என்று கூறுவார். நிபந்தனை முழுமையடைந்து விட்டால் அல்லாஹ்வே அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். ஜஸாக்குமுல்லா. நேயர்களே, நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு டெலிஃபோன் கால்
எழுந்திருக்கிறார். இந்தியாவிலிருந்து அப்துல் ஹக்கீம் சாஹிப், குறைஷி அப்துல் ஹக்கீம் சாஹிப் அவர்கள் இருக்கிறார். அவரது கேள்வியை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். குறைஷி அப்துல் ஹக்கீம் சாஹிப். அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் எங்களது குரலை கேட்கிறீர்களா? உங்களது கேள்வியை கேளுங்கள். எனது கேள்வி என்னவென்றால், நான் எனது தூதரை அனுப்பாதவரை உலகிற்கு நான் தண்டனை கொடுப்பதில்லை என்று திருக்குறளை கூறியிருக்கின்றான். இது இமாம் மஹதியுடைய இன்றைய காலத்தில் நாம் காணப்படுகின்ற அழிவுகள் இமாம் மஹதியை மறுத்ததன் காரணமாக வந்திருக்கின்றதா? உலகில் ஒரு எச்சரிப்பாளர் வந்தார், உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொண்டார், வலுவான தாக்குதல் மூலமாக அவரது உண்மையை நிரூபிப்பான் என்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறியிருக்கிறார்கள். இது பற்றி ஜமாத் அஹ்மதியாவுடைய கருத்து என்ன? கே தாரிக் அஹமத் சாஹிப் அவரிடம் சுருக்கமாக இதற்கான பதிலை கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா. அல்லாஹ் தனது நபிமார்களை உலகில் அனுப்பும்போது முதலில் சமுதாயத்துக்கு நற்செய்திகளை வழங்குவான். திருக்குறளுக்கு முபஷிரன், அவர்கள் நற்செய்தி கூடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று திருக்குறள் வருகிறது. அவர்கள் மூலமாக சான்றை பூர்த்தி செய்வான். அவர்களது உண்மைத்துவம் பகல் வெளிச்சத்தை போன்று முன்னால் வந்துவிடும். அதற்கு பிறகு மக்கள் மறுக்கும்போது இந்த திருக்குறள் எடுத்து வைத்தார்கள், பனி இஸ்ராயலுடைய வசனம். அதற்கேற்ப நபியை மறுக்கப்படும் போது பிறகு பல்வேறு விதமான தண்டனைகள் அவர்கள் மீது அல்லாஹ் இறக்குவான். தண்டனை என்பது பல்வேறு அழிவுகள் அல்லது இயற்கை அழிவுகள் மட்டும் கிடையாது. மாறாக சில சமயம் மனிதனது ஒழுக்க சீர்கேடும் அழிவாகும். நபிமார்கள் மறுக்கப்படும் போது மனிதன் ஒழுக்கம் சீர்குலைந்து விடுகின்றது. பல்வேறு விதமான தீமைகளும் அந்த சமுதாயத்தை தோன்றிவிடுகின்றன. அல்லாஹ் திருக்குறளை கூறும்போது காஃபிர்களுக்கு அவன் கெடு கொடுக்கின்றான், அவன் கெடு விதிக்கிறான் என்றால் அவர்களுக்கு அந்த தண்டனை வரும். அவர்கள் ஆணவத்தில் அவர்கள் இருப்பார்கள். இறுதியில் அல்லாஹ்வுடைய பிடி அவர்கள் மீது வருகிறது. அவர்களது கெடு முடிவுக்கு வந்து பிடிக்கப்படுகிறார்கள். இது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக சான்று முழுமை செய்யப்பட்டது. அன்னாரது கண்ணியத்துக்குரிய சாபிகள் மூலமாக தப்லீகை நிறைவு செய்யக்கூடிய வேலை நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நபர் வரையும் தூது செய்தி கொண்டு சேர்க்கப்படுகின்றது. அதில் ஜமாத் அஹ்மதியாவுக்கும் வெற்றியும் கிடைக்கிறது. இப்பொழுது உலகின் நிலையை பார்க்கும்போது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுப்பதன் காரணமாக எப்படிப்பட்ட சீர்கேடுகள், எப்படிப்பட்ட அரசியல் ரீதியான போர்கள் நடக்கிறது, இந்த உலகில் இக்கட்டான நிலை இருக்கிறது என்றால் இந்த இடத்தில் அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும். இந்த காலத்தினுடைய இமாமை அறிந்து கொள்ள பைய செய்ய வேண்டும் என்று நாம் துவா செய்ய வேண்டும். ஜஸாக்குமுல்லா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு அடுத்த கேள்வியை முகமது ஹமீத் கௌசர் சாஹிப் அவரிடம் கேட்கிறேன். அல்லாஹ்வுடைய அர் ரஹ்மான், அர் ரஹீம் என பண்புகளில் உள்ள வேறுபாடு என்ன? இந்த இரண்டு பண்புகள் எவ்வாறு வெளிப்படுகின்றன? திருக்குரானுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வசனத்தின் மூலமாக ஆரம்பிக்கின்றது. பிஸ்மில்லா அல்லாஹ் என்பது அல்லாஹ்வுடைய பெயராகும். இது பண்பு பெயர் கிடையாது, தனிப்பட்ட பெயராகும். அதற்கு பிறகு முதல் பண்பு அர் ரஹ்மான் என்பதாகும். கேட்காமலேயே தரக்கூடியவன். பல பொருட்கள் இருக்கின்றன, சுருக்கமாக நான் கூறுகின்றேன். ஒரு மனிதனை அல்லாஹ் படைக்கும்போது அந்த மனிதனுடைய தேவைகள் என்ன என்பதை, அவசியம் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை அவனை நன்கறிவான். இறைவனே எல்லா பொருட்களையும் எல்லா விஷயங்களையும் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். லட்சக்கணக்கான வருடங்களாக சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இந்த அனைத்தும் உள்ளன. இந்த அனைத்தும் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் மனிதனுக்காக.
மனிதன் பிறந்த உடனே அவனுக்கு சுவாசிக்க காற்றை கொடுத்திருக்கின்றான், தண்ணீரை வழங்கியிருக்கின்றான், குளிரிலிருந்து வெப்பத்திலிருந்து தப்பிப்பதற்கான எல்லா விஷயங்களையும் கொடுத்திருக்கின்றான், உணவுக்கான எல்லா விஷயங்களையும் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் கேட்காமலேயே எல்லா அருள்களையும் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். அது ரஹ்மான் என்ற பண்பின் அடிப்படையிலாகும். இது அவனுடைய பௌதிக தேவைகளாகும். அர் ரஹ்மான் அல்லமல் குரான் மனிதனது ஆன்மீக தேவைக்காக, ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அல்லாஹ் திருக்குரானை வழங்கியிருக்கின்றான். இதற்கு பதிலாக மனிதன் அல்லாஹ்வுக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை. மனிதன் அல்லாஹ் இந்தளவு அருளை கொடுத்திருக்கிறான், ஆனால் மனிதன் அல்லாஹ்வுக்கு பதிலாக ஒன்றுமே கொடுக்கவில்லை. இது கேட்காமலே அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். இரண்டாவது பண்பு நீங்கள் கேட்டது ரஹீம் என்ற பண்பாகும். அல்லாஹ் ரஹீமாக இருக்கின்றான். இது அடுத்த படியாகும். மனிதன் உழைத்தால் அல்லாஹ் மனிதனுக்கு அதற்கான சரியான பிரதிபலனை கொடுப்பான். அவன் மனிதன் உழைக்காமல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப மனிதன் முயற்சி செய்யவில்லை என்றால் அவனுக்கு அதற்கான கனி கிடைக்காது, பலம் கிடைக்காது. அல்லாஹ் இந்த பூமியில் அனைத்தையும் வைத்திருக்கின்றான், வழிவகைகளை வைத்திருக்கின்றான். ஆனால் மனிதன் உழைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்கான ஒரு சின்ன உதாரணத்தை கூறி நான் விஷயத்தை முடிக்கின்றேன். உதாரணமாக நமது பஞ்சாபுடைய ஊரில் தண்ணீரை வைத்திருக்கின்றான். மனிதன் உழைத்து கிணறு தோண்டினால் தண்ணீர் கிடைக்கும். ஆனால் மனிதன் உட்கார்ந்து கொண்டு உழைக்காமல் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்றால் கிடைக்காது. இது ரஹீம் என்ற பண்பின் அடிப்படையிலாகும். அல்லாஹ் எவருடைய உழைப்பை வீணாக்க மாட்டான், எவர் உழைக்கின்றாரோ அவருக்கு வழங்குவான். இவ்வாறு இல்லை என்றால் ஒரு மனிதன் சோம்பேறியாக ஆகிவிடுகின்றான், வேலைக்கு ஆகாதவனாக ஆகிவிடுகின்றான். திறமைகளை எல்லாம் வழங்கியிருக்கின்றான். இது வழிகள் என்று கூறிவிட்டான், இதை செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டான். உங்களது உழைப்பிற்கு கனி கிடைக்கும், நீங்கள் மேற்கொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு நீங்கள் இழப்பிற்குரியவர்களாக ஆகிவிடுவீர்கள். இது ரஹ்மான் ரஹீம் என்பதுடைய விளக்கமாகும். ஜிசாக்குமுல்லா. அடுத்த கேள்வியை மதிப்பிற்குரிய தாரிக் சாமியிடம் கேட்கின்றேன். அல்லாஹ்வின் பண்புகளான அல் கஃபூர், அத் தவ்வாப் ஆகியவற்றின் மகத்துவம் எவ்வாறு வெளிப்படுகின்றன அதை பற்றி கூறுங்கள். ஜிசாக்குமுல்லா. அல் கஃபூருடைய பொருள் மன்னிக்கக்கூடியவன், தவ்வாப் என்பது தவ்வாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். இது அல்லாஹ்வுடைய இரு பண்புகளாகும். மனிதனை அழிவில் இருந்து பாதுகாக்கக்கூடிய பண்புகளாகும். மனிதனுடைய செயல்களுடன் இந்த பண்புகளுக்கு குறிப்பான தொடர்பு உள்ளது. அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பவனாவான், தவ்வாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாவான். மனிதன் பலவீனமானவனாக இருக்கின்றான். பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவன் மூலமாக தீமைகள் வெளிப்பட்டு விடுகின்றன. ஆனால் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் என்றால், அல்லாஹ் மனிதன் தனது தவறை உணரும் போது, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கும்போது, உண்மையான வெட்க உணர்வு தோன்றிவிடும் போது மனிதனுக்குள் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அல்லாஹ்வுடைய மன்னித்தல் என்ற பண்பு இல்லை என்றால் நான் தீமை செய்துவிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான், நான் மேற்கொண்டு தீமைகள் செய்து கொண்டே செய்வேன் என்று மனிதன் நினைக்க ஆரம்பித்து விடுவான். பாவங்களிலிருந்து தீமைகளிலிருந்து தப்பிப்பதற்காக இந்த கஃபூர் தவ்வாப் என்ற அல்லாஹ்வுடைய பண்புகள் வெளிப்படுகின்றன. அல் கஃபூர் என்ற பண்பை பற்றி சிந்திக்கும் போது கஃபர என்ற சொல் மூடி மறைத்தல் என்பதை குறிக்கும். குறிப்பாக மனித பலவீனத்தின் காரணமாக தவறுகள் நிகழும்போது அல்லாஹ் தனது ஆற்றலினால் அதை மறைத்து விடுகின்றான். இது இஸ்திக்ஃபார் ஆகும். அல்லாஹ்வுடைய கஃபூருடைய இந்த பண்புடைய வெளிப்பாடாகும். ஹதீஸில் நாம் பார்க்கும்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்பாக வரும்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகலில் 70 முறை விட அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தார்கள் என்று வருகிறது. அன்னாரது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னாரிடம் கேட்கும்போது, அல்லாஹ் உங்களது பிந்தைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டானே, இந்த அளவு நீங்கள் கடுமையாக உங்களை துன்பத்தில் ஆழ்த்தி கொண்டு நீங்கள் ஏன் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று
அல் மனிதர் என்ற மனிதனது பலவீனம் வெளிப்பட்டு விடும்போது அல்லாஹ்வுடைய தமது பண்பினால் கஃபூர் என்ற பண்பினால் அதை மறைத்து மன்னிக்க வேண்டும். நபிமார்கள் தொடர்பாக இந்த விஷயம் என்றால், பொதுவான மனிதன், சாதாரண மனிதன் கஃபூர் என்ற பண்பிலிருந்து மனிதன் செய்கின்ற பாவங்கள் அதனுடைய விளைவுகளிலிருந்து அந்த மனிதனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மனிதன் அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்பதாகும். அல்லாஹ் தௌபாவாக இருக்கின்றான், தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். தௌபாவுடைய ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் சில நிபந்தனை வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் எவ்வாறு தௌபாவை ஏற்றுக்கொள்வான் என்றால், முதல் நிபந்தனை என்னவென்றால், தீய சிந்தனைகளை விட வேண்டும், எண்ணங்களை விட வேண்டும். மனிதன் ஒரு தவறை செய்யும் போது அவன் மீண்டும் அந்த தவறை செய்யக்கூடிய அது தௌபாவுடைய நிபந்தனையாகும். ஆனால் அது தொடர்பாக தீய எண்ணங்கள் எழும்போது அந்த தீய எண்ணங்கள் கூட வரக்கூடாது. தீமையை செய்ய வைக்கக்கூடிய எண்ணங்களும் தோன்றக்கூடாது. இரண்டாவது நிபந்தனை என்னவென்றால், உண்மையான வெட்க உணர்வு தோன்ற வேண்டும். ஒரு அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டது, தௌபா என்றால் என்ன கேட்கப்பட்ட போது அன்னார் கூறினார்கள், உண்மையான வெட்க உணர்வு தான் தௌபாவுடைய அடையாளம் என்று கூறினார்கள். இது இரண்டாவது நிபந்தனையாகும். மூன்றாவது நிபந்தனை என்னவென்றால், ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். இந்த நான் செய்த தீமையை, என்னிடம் வெளிப்பட்ட தீமையை மறுபடியும் செய்ய மாட்டேன் என்ற உறுதியான எண்ணம் தோன்ற வேண்டும். நான்காவது நிபந்தனை என்னவென்றால், எந்த தீமையை விட்டு விலகி இருப்பது மட்டுமின்றி நல்ல விஷயங்களையும் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் தீடிவிட்டால் தௌபா செய்கிறான் என்றால் அவன் அந்த தீமையை திரும்ப செய்யாமல் இருக்கின்றான். அத்துடன் நன்மையும் செய்ய வேண்டும். அவன் தான தர்மங்களை அதிகமாக செய்ய வேண்டும், பொருள் தியாகங்களை செய்ய வேண்டும். இதுவும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு நிபந்தனையாகும். இவ்வாறு இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்தவாறு ஒரு தௌபா செய்வார் என்றால் அவரை குறித்து ஹதீஸில் வரும்போது, அத்தாய் மின ஜம்பி கமல்லா ஜம்பலகு, எவர் தமது குற்றங்களுக்காக தௌபா செய்கிறாரோ, எவர் உண்மையான தௌபா செய்கிறாரோ அவர் பாவமே செய்யாத மனிதரை போன்று ஆகிவிடுகின்றார். ரமலானுடைய மாதத்தை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி சிந்திக்கக்கூடிய மாதமாகும். அதிகமான அளவில் இஸ்திக்பார் செய்ய வேண்டும் கட்டளை உள்ளது. அல்லாஹ்விடம் நமது பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும், தௌபா இஸ்திக்பார் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த அருளுக்குரிய மாதத்தில் குறிப்பாக அல்லாஹ் மனிதனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளோ அழகாக கூறியிருக்கிறார் பாருங்கள். அன்னார் கூறுகிறார்கள், மனிதனுக்கு அருளுக்குரிய நாட்கள் என்ன? ஜும்மாவுடைய நாளா, பெருநாளுடைய நாட்களா? அன்னார் கூறிய நாள் கிடையாது. மனிதனுக்கு மிக அருளுக்குரிய நாள் அவனுடைய தௌபாவுடைய நாளாகும். தமது பாவங்களுக்காக, தவறுகளுக்காக இறைவனுக்கு முன்னால் உண்மையான வெட்க உணர்வினால் அவன் மன்னிப்பு கேட்கும்போது, தௌபா கேட்கும்போது அல்லாஹ் அதன் மூலமாக அவனது பாவங்களை மன்னித்து விடுகின்றான். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா. இத்துடனேயே இன்றைய எபிசோட் நிறைவடைகின்றது. இந்த ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய மேற்கோளை நான் வாசித்து காட்டுகின்றேன். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியின் ஒளியானவன். நமது துவா செய்யும் போது இத்துணை இந்த எபிசோட் நிறைவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோடில் இதே தலைப்பில் நாம் பேச்சை தொடர்வோம். அதுவரை அனுமதி கொடுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. लोगों के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने। आओ लोगों के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर
तसल्ली का बताया